பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 35 அதிகாரம் 1 வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமாக நான் தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறான் பாருங்கள். ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே புறப்பட்டு போனான், ஒரு கல்லில் தலை வைத்து படுத்தான், பெரிய ஒரு தரிசனத்தை கண்டான். ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுனான தரிசனத்தை கண்டான். மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு கர்த்தர் வருவேன்னு சொன்னார். தனியாக படுத்திருந்தவனுக்கு மக்னாயும் சேனையோடு குடும்பத்தோடு 2 பரிவாரத்தோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் திரும்ப கொண்டு போகிறார். எந்த பெத்தேலை விட்டு புறப்பட்டு வந்தியோ அதே பெத்தேலுக்கு கால் எடுத்து வைப்பாய். இதே பெத்தேல் நீ புறப்படும்போது அனாதியாய் தனிமையாய் வெறுமையாய் புறப்பட்டாய். உனக்கு ஞானமே இல்லை, அனாதியாய் நின்னாய், யாருமே இல்லை. இப்போ பார், உனக்கு இவ்வளோ ஜனங்களை கொடுத்துருக்கிறேன். உன் ஜீவனுக்கீடாக கர்த்தர் ஜனங்களின் ஜாதிகளையும் கொடுக்குற கர்த்தர். இன்றைக்கு நானோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் வெறுமையாக இருக்கேன். ஆண்டவரே, நீ எந்த இடத்துல வெறுமையாக இருக்கிறியோ மகன், அந்த இடத்த நோட் பண்ணிக்கோ. இதே இடத்துல கர்த்தர் நிரம்பி ஒளிகிற ஆசீர்வாதத்தோடு உங்களை வைப்பார். மகளே, எந்த இடத்துல நீ வெறுமையாக இருக்கிற அந்த இடத்த நோட் பண்ணிக்கொள். அதே இடத்துல நிரம்பி ஒளியக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அந்த இடத்த நோட் பண்ணிக்கொள். அதே இடத்துல 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். எந்த இடத்தில் தலை குனிந்து அனாதையை நின்னி அதே இடத்துல கர்த்தர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். எந்த ஊருக்குள்ளே வெட்கப்பட்டு ஓடினி அதே ஊருக்குள்ளே சாட்சியாக வைப்பார். எந்த இடத்துல தலை குனிஞ்சு ரொம்ப ஹியூமிலியேட்டாய் சோர்ந்து உடஞ்சி போனி அதே இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து உன்னை லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி வைக்கிற நட்சத்திரமாய் மலைமேல் இருக்கிற பட்டணமாய் வைப்பார். அப்போது உன்னை 2 மடங்கு ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி அதே இடத்துல உன்னை ஆசீர்வாதமாக வைக்கணும்னா அந்த இடத்துல நீ காயங்களை தாண்டி வரணும். நீ தாண்டுகிற காயங்கள்லாம் அடையாளம். இருக்கீங்களா? நீங்கள் தாண்டி கொண்டிருக்கிற பட்டு கொண்டிருக்கிற காயப்பட்டிருக்கிற வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு அடையாளங்களாய் மாறும். ஏன் நான் அதை நோட் பண்ணி வைங்க. அதே இடத்துல வருவேன், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுவேன், கர்த்தரை தொழுது கொள்வேன். இந்த இடத்துல தானே நீ தனியாக படுத்த, இந்த இடத்துல தானே அனாதையாக இருந்த, இந்த இடத்துல தானே வெறும் தரையில் படுத்த, இந்த இடத்துல தானே கல் மேலே தலை வச்சு படுத்தாய். மகனே, அதே இடத்துக்கு வா. இப்படி விரும்பி வரமாட்டேன். உன் குடும்பத்துக்கே சொல்லுவேன், இந்த இடத்துல தான், இங்கே தான், இந்த இடத்துல தான் தலை வச்சு கல் வச்சு படுத்த. இப்போ பார், இவ்வளோ பெரிய குடும்பமாய் சேனையாய் என் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறாரே. தலைகளாய் மாற்றுவார். பிறந்தநாள் திருநாள் காண்பர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை காணட்டும். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen. Have a blessed day. Amen.